Hi guys, welcome back to Arivi Info channel. நம்ம சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் புதுசா போடுற வீடியோஸ் பத்தின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். Hi guys, Python சீரிஸோட இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்க போறது reduce function. reduce function வந்து functools அப்படிங்கிற மாடியூல்ல பைத்தான்ல டிஃபைன் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? சோ நம்ம reduce function யூஸ் பண்ணோம்னா functools இந்த மாடியூல்ல நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும் புரோகிராம்ல. சரிங்களா? சோ அதோட syntax பாருங்க. functools dot reduce open parenthesis function comma iterable1 comma initializer close parenthesis. சோ initializer வந்து ஆப்ஷனல் தான். சரிங்களா? function So, இந்த function தான் நம்ம வந்து execute பண்ண வைக்க போறோம். இந்த iterableல இருக்கக்கூடிய items வச்சு. Using reduce function. சரிங்களா? So, iterableல இப்ப 4 items இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப first item plus second item. ரெண்டு item வந்துட்டு இந்த functionக்கு parameter பாஸ் ஆகும். இந்த function வந்து execute பண்ணி உங்களுக்கு ஒரு partial result வந்து என்ன பண்ணும்னா return பண்ணும். So, அந்த partial result இருக்கு இல்லையா? அந்த ரிசல்ட்டையும் iterableல உள்ள third item ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் இட்டரேஷன்லயே நம்ம வந்து 2 ஐட்டம்ஸ் எடுத்துட்டோம். ரெண்டு பாராமீட்டர் பாஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? ஐட்டம் 1 ஐட்டம் 2வை இந்த ஃபங்க்ஷனுக்கு எடுத்துட்டு போய்ட்டோம். சோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணுது. சோ இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம என்ன பண்றோம்? இன்டர்வல்ல இருக்கக்கூடிய தேர்ட் ஐட்டம். சோ ரெண்டு பாராமீட்டர் இங்க ஃபங்க்ஷனுக்கு வரணும்ல. சோ பார்ஷியல் ரிசல்ட் previous ரிசல்ட் ஒன்னு, இன்னொன்னு இன்டர்வல்ல உள்ள தேர்ட் ஐட்டம். சோ அது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம பாராமீட்டரை பாஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அகைன் ஒரு பார்ஷியல் ரிசல்ட் வரும். சோ இந்த பார்ஷியல் ரிசல்ட்டும் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஐட்டம். இப்படியே வந்துட்டு நம்மளுக்கு இட்டரபிள்ல உள்ள லாஸ்ட் ஐட்டம் வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸிகியூஷன் நடக்கும். ஓகேங்களா? சோ அப்ப நம்மளுக்கு சிங்கிள் வேல்யூ வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் அதாவது ரெடியூஸ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். சோ இட்டரபிள்ல பொறுத்த வரைக்கும் செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். நம்ம ரெடியூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சிங்கிள் வேல்யூவா ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? இனிஷியலைசரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஆப்ஷனல் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க வந்து இனிஷியலைசர்ல ஒரு வேல்யூ கொடுக்குறேன் 10 அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எப்படி இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னா இந்த இனிஷியலைசர்ல நம்ம கொடுத்திருக்க அந்த 10 அத ஒரு ஆர்குமென்ட் ஆகவும் இட்டரபிள்ல உள்ள ஃபர்ஸ்ட் ஐட்டமா ஒரு ஆர்குமென்ட்டாவும் எடுத்துக்கும். சரிங்களா? அப்ப ரெண்டு பாராமீட்டர் இதுக்கு இன்புட்டா கிடைச்சிருச்சு. சோ எக்ஸிக்யூட் பண்ணிட்டு உங்களுக்கு பார்ஷியல் ரிசல்ட் ரிட்டர்ன் ஆகும். அடுத்து இட்டரபிள்ல உள்ள செகண்ட் ஐட்டத்தை எடுத்துக்கும். பார்ஷியல் ரிசல்ட் பிளஸ் செகண்ட் ஐட்டம் அகைன் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டா போகும். சோ எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு பார்ஷியல் ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணும். அப் டு உங்களுக்கு இட்டரபிள்ல உள்ள எல்லா ஐட்டம்ஸும் ஃபினிஷ் ஆகுற வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி ஃபைனலா உங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னா சிங்கிள் வேல்யூவை வந்துட்டு இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ ரெடியூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும்னா நம்ம ஃபர்ஸ்ட் functools அப்படிங்கற மாடியூலை இம்போர்ட் பண்ணனும் இல்லைங்களா? சோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட்டா நான் functools மாடியூலை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். from functools import reduce. இப்போ என்ன ப்ரோக்ராம் எழுத போறோம் அப்படினு சொன்னா ஆட் பண்ண போறோம். ஒரு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி எனக்கு சிங்கிள் வேல்யூவா ரிட்டர்ன் பண்ண போகுது. சரிங்களா? இப்போ ஒரு லிஸ்ட்ல நான் 5 ஐட்டம்ஸ் கொடுத்திருக்கேன். அந்த 5 ஐட்டம்ஸும் ஆட் பண்ணி எனக்கு சிங்கிள் வேல்யூவா ரிட்டர்ன் ஆகும். ரெடியூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. சரிங்களா? இப்போ நான் ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். def keyword யூஸ் பண்றேன். சோ add function name. சோ ரெண்டு ஆர்குமென்ட் வந்துட்டு இன்புட்டா கொடுக்கிறோம். So return x plus y. Numbers அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதல வேல்யூஸ் கொடுக்கிறேன் 1, 2, 3, 4, 5. print ஸ்டேட்மென்ட்ல result கமா இப்போ நம்ம reduce function யூஸ் பண்றோம். சரிங்களா? reduce of function name add. உங்களுக்கு என்ன
இட்ரேட்டர் கொடுக்க போகிறோம்னா நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸில் உள்ள எல்லா ஐட்டம்ஸும் எனக்கு ரெடியூஸ் ஆகி, அதாவது ஆட் ஆகி ரெடியூஸ் ஆகி எனக்கு சிங்கிள் வேல்யூவாக ரிட்டர்ன் ஆகும். சரிங்களா? நம்பர்ஸ். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இப்போ ரிசல்ட் பாருங்கள் 15. இப்போ 1 ஃபஸ்ட் ஐட்டம் எடுத்துகிட்டு போகுது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஆடுன்ற இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு 2 ஆர்குமெண்ட்ஸ் வேணும் இல்லைங்களா? ஸோ எக்ஸ் கமா ஒய்ன்ற 2 ஆர்குமெண்ட் எனக்கு வேணும். அப்போ நம்பர்ஸ் அப்படிங்கிற இந்த இட்ரேட்டர்லேருந்து நான் 2 வேல்யூ, அதாவது 2 ஐட்டம் வந்து எடுத்துகிட்டு போகுது. சரிங்களா? ஸோ இந்த 2 ஐட்டமும் இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் ஆகுது. அப்போ 1 + 2 3. நெக்ஸ்ட்டு 1 + 2 3ன்னு சொல்லி எக்ஸிக்யூட் பண்ணி இது ரிட்டர்ன் பண்ணுறது 3 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகிருக்கும் இல்லைங்களா? இதுதான் ஃபஸ்ட் எக்ஸிக்யூஷனுடைய ரிசல்ட். இது ஒரு பார்சியல் ரிசல்ட். அடுத்தது நம்பர்ஸில் உள்ள தேர்ட் ஐட்டம் எடுங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூஷன்லேயே நம்ம 2 ஐட்டம்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டோம். அதில் ஒரு ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ அந்த ரிசல்ட் நம்ம கையில் இருக்குது. உங்களுக்கு 2 + 1 3ன்னு சொல்லிட்டு இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், அந்த பார்சியல் ரிசல்ட்டையும் தேர்ட் ஐட்டத்தையும் எடுங்க. அப்போ 3 + 3 எவ்வளவு? 6. இப்போ உங்களோட பார்சியல் ரிசல்ட் என்ன? 6 இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், அந்த 6 ரிசல்ட்டையும் நெக்ஸ்ட்டு ஐட்டம் 4ஐயும் எடுங்க. அப்போ 6 + 4 10. அடுத்தது பார்சல் ரிசல்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது? இப்போ 10 கையில் இருக்குது. 10 + 5 15. ரிசல்ட்டு 15. புரிஞ்சுங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இட்ரேட்டரில் உள்ள எல்லா ஐட்டம்ஸையும் ஃபஸ்ட்டு இட்ரேஷனில் என்ன பண்ணியிருக்கிறோம், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷனில், ஆடுன்ற ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷனில் இந்த ஃபஸ்ட் ஐட்டத்தையும் செகண்ட் ஐட்டத்தையும் இன்புட்டாக கொடுக்குறோம். ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கோம். ஆர்குமெண்ட்னாலும் சரி, பேராமீட்டர்னாலும் சரி, இன்புட்டாக கொடுக்குறதுனாலும் சரி, எல்லாமே சேம் தான். சரிங்களா? பேராமீட்டர்னு சொல்லலாம், இல்லாட்டியும் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ நான் ஃபஸ்ட் ஐட்டத்தையும் செகண்ட் ஐட்டத்தையும் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 1 + 2. ஸோ இந்த எக்ஸிக்யூஷனில் வர ரிசல்ட்டை அகைன் வந்து இதே ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிவிட்டு தேர்ட் ஐட்டத்தை இன்னொரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். புரிஞ்சுங்களா? அப்போ 3 + 3 6. அதேமாதிரி இந்த ரிசல்ட்டை அகைன் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்குமெண்ட்டாகவும் நெக்ஸ்ட்டு 4ஐயும் இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ இப்படியே வந்து நம்மளுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கோ அந்த எல்லா ஐட்டம்ஸும் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு இந்த குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அதாவது செட் ஆஃப் வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ப்ளஸ் ஆட் ஆகி கடைசியாக சிங்கிள் வேல்யூவாக ரிட்டர்ன் ஆகிருக்கு. இதுதான் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டு அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ண வச்சுருக்கு. புரிஞ்சுங்களா? இனிஷியலைசர்னு ஒரு பேராமீட்டர் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த இனிஷியலைசரை இப்போ நான் இங்கே கொடுக்குறேன். கண்ட்ரோல் என்டர். இப்போ என்ன இருக்குன்னு பாருங்கள், ரிசல்ட்டு 17 வந்துச்சு. எப்படி வந்துச்சு? ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 15 வந்துச்சுன்ட்டு. ஸோ இனிஷியலைசரை ஃபஸ்ட்டு எடுத்துக்குது இது. ஸோ இந்த ஐட்டம்ஸை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூஷனில், இந்த ஃபங்க்ஷனோட ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூஷனில் இந்த நம்பர்ஸ்லேருந்து ஒரு இன்புட்டு ஃபஸ்ட் ஐட்டமை மட்டும் எடுத்துக்குது. இனிஷியலைசர்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். இது போடலனால இது வந்து கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு. ஸோ இந்த ஆப்ஷனல் ஒன்று, அதை வந்து அந்த இனிஷியலைசரை ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்குது. நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ்லேருந்து ஒரு ஃபஸ்ட் ஐட்டமை எடுத்துக்குது. அப்போ 2 + 1. சரிங்களா? அப்போ 3ன்னு வந்துடுது. அப்புறம் 3 + 2. அப்புறம் அந்த ரிசல்ட்டு +3. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி வந்த ரிசல்ட்டு +4. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ண வந்த ரிசல்ட்டு +5. இப்படி தான் வந்து எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் இனிஷியலைசர். ஸோ இந்த இனிஷியலைசர் நம்ம வந்து ஆப்ஷனல் ஒன்று தான். சரிங்களா? ஸோ அதையும் நம்ம வந்து போடலாம், இல்லைன்னா அது தேவையில்லைன்னா விட்டுறலாம். ஓகேங்களா? பட் இந்த 2 ஆர்குமெண்ட்ஸும் முக்கியம். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் நேம். இது வந்து யூசர் டிஃபைண்டாக இருக்கலாம், இல்லை லாம்டாவாக கூட இருக்கலாம். இது வந்துட்டு இட்ரேட்டர். லிஸ்ட்டாக இருக்கலாம், டப்புளாக இருக்கலாம், செட்டாக இருக்கலாம். சரிங்களா? புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் ரெடியூஸ் ஃபங்க்ஷன் வந்துட்டு உங்களுக்கு இந்த இட்ரேட்டர்லேருந்து சிங்கிள் வேல்யூ, குரூப் ஆஃப் ஐட்டம்ஸ்லேருந்து உங்களுக்கு சிங்கிள் வேல்யூவாக குறைச்சி கொடுக்குது பார்த்தீங்களா? அதுதான் நான் வந்து ரெடியூஸ் அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னா நம்ம functools அப்படிங்கிற இந்த மாடூல் இம்போர்ட் பண்ணணும். புரிஞ்சுங்களா? இந்த மாடூல்லேருந்து தான் இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் பைத்தானில். ஓகேங்களா? ஓகே, இது வந்து
நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யூசர் டிஃபைன்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஆடுன்ற யூசர் டிஃபைன்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயே நம்ம வந்து லாம்டா அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+C Ctrl+V. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஆட் அப்படிங்கிற இந்த யூசர் டிஃபைனுக்கு பதிலாக லாம்டா யூஸ் பண்ணுறேன். சரிங்களா, லாம்டா கீவேர்டு. ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா A, B. எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா A + B. ஓகேங்களா, ஸோ இவ்வளோதான், முடிஞ்சிருச்சுங்களா. இப்போ என்ட்ரு பண்ணுங்க, ரிசல்ட்டு த சேம் ரிசல்ட். ஸோ இங்கே வந்து நம்ம லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஆட் பண்ணி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சேம் ரிசல்ட். ஓகே, இப்போ நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துட்டோம். அதில் மினிமம் நம்பர், அதாவது எது வந்து ஸ்மாலஸ்ட் அமாங் த கிவன் நம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ரெடியூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. சரிங்களா, ஸோ இன்சர்ட். ஸோ யூசர் டிஃபைனில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ நான் மினிமம் பார்க்க போகிறோம் இல்லைங்களா, அதனால் நான் மின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நேம் வச்சுருக்கேன். x, y colon if x less than y இருந்தால் return x, else return y. ஓகேங்களா, இப்போ நான் நம்பர்ஸ் லிஸ்ட்டு இல்லை, இப்போ நம்ம டப்பிள் கூட கொடுத்துப்போம். 20, 21, 19, 18, 17, 3 லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போ நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு மினிமம் ஸ்மாலஸ்ட் வேல்யூ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோம். ரெடியூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா, ரெடியூஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ ஃபங்க்ஷன் நேம், அதுக்கு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம இட்ரேட்டர் கொடுக்கணும். ஸோ அது நம்பர்ஸ். ஓகேங்களா, இப்போ நான் கண்ட்ரோல் என்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு இந்த கொடுத்த வேல்யூஸில் எது மினிமம், அதாவது எந்த வேல்யூ வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 3. ஸோ அது உங்களுக்கு ரிட்டன் ஆகிருக்குங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கீங்க, இந்த இடத்துல வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ஐட்டமை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகும் இந்த ஃபங்க்ஷனுக்கு. சரிங்களா, ஸோ இந்த ரெண்டு ஐட்டத்தில் எது வந்துட்டு ஸ்மாலஸ்ட்டுன்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கும். எது ஸ்மாலஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 20 இல்லைங்களா. ஸோ அந்த ரிசல்ட் இங்கே வரும். அப்புறம் நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூஷன் என்ன நடக்கும், 20ஆ 19ஆ ஸ்மாலஸ்ட்டுன்னு பார்க்கும். கண்டிப்பாக 19. ஸோ அது ரிட்டர்ன் ஆகும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம், அகெயின் 19ஆ 18ஆன்னு பார்ப்போம், 18. நெக்ஸ்ட்டு 18ஆ 17ஆன்னு பார்ப்போம், 17. ஃபைனலாக 17ஆ 3ஆன்னு பார்ப்போம், 3. ஸோ அப்போ ஒவ்வொரு எக்ஸிக்யூஷன்லையும் இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிற இந்த இட்ரேட்டர்லேருந்து 2 ஐட்டம் உங்களுக்கு இதுக்கு இன்புட்டாக போகுது, அதாவது பேராமீட்டராக பாஸ் ஆகுது. ஸோ அந்த 2 ஐட்டத்தை ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரு பார்ஷியல் ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட்டையும் நெக்ஸ்ட் ஐட்டத்தையும் கம்பேர் பண்ணுது. இப்படியே உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் உள்ள எல்லா ஐட்டம்ஸும் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் இந்த எக்ஸிக்யூஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகிடுது, சிங்கிள் வேல்யூ வந்துட்டு, அதாவது நம்மளுக்கு தேவையான நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன, ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அது நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா, புரிஞ்சுங்களா. ஓகே, இதுலேயே நம்ம எப்படி லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதை அப்படியே ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த சின்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெமரைஸ் ஆகும். சரிங்களா, ஸோ இதில் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நம்பர்ஸ், ஸோ இதில் கூட நீங்கள் வேறு நம்பர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 13 கொடுக்கலாம், இங்கே 9 கொடுங்க. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல MIN அப்படிங்கிற யூசர் டிஃபைன்டுக்கு பதிலாக நான் லாம்டா ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறேன், லாம்டா கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா A, B இல்லைங்களா. எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஷார்ட் அண்ட் இஃப் எல்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஏ இஃப் ஏ லெஸ் தென் பி, ஏ லெஸ் தென் பியாக இருந்தால் ஏ ரிட்டர்ன் ஆகணும், எல்ஸ் பி ரிட்டர்ன் ஆகும். சரிங்களா? கண்ட்ரோல் என்டர். ஸோ இதில் என்ன ஷார்ட்டஸ்ட் நம்பர்னு பாருங்கள், 9. சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு 9 வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணதுக்கு இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 and 21 கம்பேர் ஆகும். ஸோ அதில் எது ஸ்மாலஸ்ட்னு வரும். நெக்ஸ்ட்டு 21 9. அது மாதிரி இதில் வந்து உங்களுக்கு இந்த இப்போ 20 and 21 வந்து என்ன ரிட்டர்ன் ஆயிருக்கும், 20 தான் ரிட்டர்ன் ஆயிருக்கும். அப்போ 20 and 9 நெக்ஸ்ட் எக்ஸிக்யூஷனில், நெக்ஸ்ட்டு 9 and 18. ஸோ இதோட ரிசல்ட்டு அடுத்த ஐட்டம். இப்படி இந்த லிஸ்ட்டில் உள்ள, அதாவது இது லிஸ்ட்டு கிடையாது, இந்த டப்பிளில் உள்ள எல்லா வேல்யூஸும் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும். ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் இந்த எக்ஸிக்யூஷன் நடந்து உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அந்த ரிசல்ட்டு உங்களுக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இது வந்து லாம்டா ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம யூசர் டிஃபைன்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். புரிஞ்சுங்களா? ஓகே. இப்போ லார்ஜஸ்ட் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம். ஸோ அதில் சின்னதாக ஒரு ஆல்ட்ரு பண்ணால் போதும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த கண்டிஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். சரிங்களா? ஃபங்க்ஷன் நேம் மாற்றிக்கிறேன், மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எனக்கு மேக்ஸிமம் நம்பர், அதாவது எனக்கு வந்து எப்படின்னா லார்ஜஸ்ட் அமாங் த கிவன் நம்பர் எனக்கு வந்துட்டு என்ன ஆகணும், டிஸ்பிளே ஆகணும் யூஸிங் ரெடியூஸ் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ அதனால் நான் கண்டிஷன் மட்டும் நான் மாற்றிக்கிட்டேன். இந்த ப்ரோக்ராமே நான் ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் ரெடியூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா ஃபங்க் டூல்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல எனக்கு வந்து என்னென்னா மேக்ஸ் வரணும் இல்லைங்களா? ஸோ லெஸ் தென்னுக்கு முதல்ல நான் என்ன பண்ணுறேன், கண்டிஷனை மேக்ஸ். ஸோ எனக்கு லார்ஜஸ்ட் நம்பர் டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், கிரேட்டர் தென் சிம்பிள் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே லெஸ் தென் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே கிரேட்டர் தென் யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த வேல்யூஸ் வந்து இதுவே இருக்கட்டும். இன்புட்ஸ் வந்து நான் இப்படி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ நான் கண்ட்ரோல் என்டர். ஸோ இதில் உங்களுக்கு மேக்ஸிமம், அதாவது லார்ஜஸ்ட் நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21. ஸோ இந்த சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் மட்டும் நம்ம ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல மேக்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேமு, இது இட்ரேட்டர். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி வர ரிசல்ட்டை வச்சு அடுத்த நம்பர். ஸோ இப்படியே வந்துட்டு நம்ம இந்த லிஸ்ட்டு ஃபுல்லும், அதாவது இந்த லிஸ்ட்டு கிடையாது, இந்த டப்பிள். ஓகேங்களா? இந்த டப்பிள் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு எது லார்ஜஸ்ட் நம்பரோ அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல லார்ஜஸ்ட் அப்படின்னு போட்டு லார்ஜஸ்ட் வேல்யூ இஸ். புரிஞ்சுங்களா? இதே மாதிரி தான் சேம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் லாம்டா கொடுத்துருக்கோம்ல இந்த இடத்துல. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த எக்ஸ்பிரஷனு. இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் இஃபெல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆல்ரெடி ஷார்ட் அண்ட் இஃபெல்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், லார்ஜஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இல்லைங்களா, லாம்டாவுக்கு யூஸ் பண்ணி. ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூ இஸ்ன்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த எக்ஸ்பிரஷனில் இந்த இடத்துல கண்டிஷனை நான் வந்து கிரேட்டர் ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூ இஸ் 21. ஸோ இதில் வந்து இன்புட்ஸ் வேணால் நம்ம மாற்றி கூட கொடுத்து பார்க்கலாம். 99 கண்ட்ரோல் என்டர். ஸோ 99. ஸோ உங்களுக்கு எது வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ, ஸோ இங்கே இருக்கிற இந்த செட் ஆஃப் வேல்யூஸில் எது லார்ஜஸ்ட்டாக இருக்கோ, அதாவது எது வந்து ரொம்ப பெரிய நம்பரோ அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ ஓகே. இதில் வந்து நீங்கள் லிஸ்ட்டாக கொடுக்கணுன்னாலும் லிஸ்ட்டாகவும் கொடுத்துக்கலாம், வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்து. ஸோ அப்போ உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து குரூப் ஆஃப் ஐட்டம்ஸ்லேருந்து உங்களுக்கு சிங்கிள் வேல்யூவாக உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து ரெடியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட பேர் வச்சுருக்காங்க. புரிஞ்சுங்களா? ஓகே. இந்த செக்ஷனில் நம்ம இப்போ ரெடியூஸ் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்தோம். சரிங்களா? அதில் இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷனில் நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதையும் பார்த்தோம், லாம்டா ஃபங்க்ஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதையும் பார்த்தோம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா
லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.